சாப்பிட்டேன் பண்ணுறேன். வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதான் வந்துங்க, மனைவியோ கணவனோ, சரிங்களா? மனைவியோ கணவனோ 2 பேரும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. கணவருக்கு வந்து கொஞ்சம் பியூட்டி கம்மியாக இருக்கார். அவருக்கு பியூட்டி கம்மியாக இருக்கிறார், அழகு கம்மியாக இருக்கார். பொண்ணுக்கு வந்து அழகு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். பொண்ணு வந்து மாப்பிள்ளை விட நல்ல அழகாக இருக்குது, மாப்பிள்ளை வந்து அழகு கம்மியாக இருக்கார். இதில் என்ன அவங்களுடைய ஒற்றுமை என்ன தெரியுங்களா? அவங்களோட வாழ்க்கையினுடைய கிட்டத்தட்ட 10-20 ஆண்டுகள் வந்து இணைஞ்சு வாழ்கிறாங்க, இணைஞ்சு நல்லா அன்பாக வாழ்கிறாங்க. அது என்ன காரணம் நீங்களே சொல்லுங்கள். நானே சொல்கிறேன். அதான் வந்து மாப்பிள்ளையினுடைய என்னங்க அகத்தின் அழகு அந்த பெண் பார்க்குது. அந்த பெண் மாப்பிள்ளையினுடைய அகத்தின் அழகை பார்க்குது. அகத்தின் அழகை பார்த்தோன்னா அந்த பெண்ணுக்கு அவர் மேலே ரொம்ப பிடிச்சி போகுது. அவருடைய பிஹேவிங், பழக்க வழக்கம், அவருடைய அன்பு செலுத்துறது, பாசம் செலுத்துறது, மற்றவங்கிட்ட அன்பாக நடந்துக்கிறது, என்னங்க வேலை செய்கிற நன்மதிப்பு வாங்கிறது, இதெல்லாமே அந்த பெண்ணை அவர் ரொம்ப பிடிக்க வச்சிருச்சு. பிடிக்க வைக்கும்போது வாழ்க்கை சுவையாக இருக்குது, வாழ்க்கை இனிமையாக இருக்குது, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. என்னங்க எப்பவுமே உடல் அழகு, மனசழகு, கலர் அழகு அந்த மாதிரியெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. மனசை பார்த்து வாழணுங்கன்னு சொல்ல வரேன். மனசு தாங்க. ஒரு மனைவி வந்து அன்பா ஆசரமாக பேசுகிறார், பிடிக்கிறாருன்னா உதட்டளவில் பேசாமல் உள்ளத்தளவில் பேசி வாழணுங்க. என்ன இப்போது தப்பாக நினச்சக்கூடாது. இப்போ பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது கணவன்கிட்ட எந்த விதமான அச்சல் இல்லாமல் உருண்டு வந்து இறுக்கமாக கட்டி பிடிக்கணுங்க. இறுக்கமாக கட்டி பிடிக்கும்போது அந்த கணவன் சொக்கி போயிடுவார். என்னங்க சொக்கி போயிடுவார். அதை வந்து மனைவியினுடைய அன்பை ரொம்ப அவர் உணர்வாருன்னு சொல்ல வர்றேன். என்னங்க இதெல்லாம் செக்ஸ் கிடையாதுங்க, உள்ளன்போடு வாழ்கிறதுன்னு சொல்கிறேன். உள்ளன்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளன்பு இருந்தால் தான் அந்த மாதிரி கட்டி பிடிக்க முடியும்னு சொல்கிறேன் நான். ஆமாங்க, அந்த மாதிரி வாழ்ந்தாங்க, 100 இயர்ஸ் வாழலாங்க. உங்களுக்கு வீட்டில் சந்தோஷம் இருந்தாவே நோய் நொடியெல்லாம் வராதுங்க, எந்த பிரச்சனையுமே வராது. இப்போது காலில் அடிபட்டு கணவர் வர்றார் வீட்டுக்கு. கணவர் வரும்போது மனைவி வந்து என்னங்கன்னு சொல்லி அந்த கால் எடுத்து அந்த காலை வாங்கி உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த காலை தூக்கி அந்த அம்மாவுடைய தொடை மேலே வைக்கிறது பாருங்க. விடுங்க பார்க்கலாம். ஐயோ இருங்க வந்துடுறேன், ஓடி போய் சுடுதண்ணியை எடுத்துகிட்டு வர்றது என்ன, ஒத்தனை கொடுக்கறது என்ன. அவருக்கு அப்பவே பாதி சரியாகி போச்சுங்க, பாதி குணமாயிருச்சுங்கண்ணே. அந்த அன்பு வந்து அவர் சரி பண்ணிருன்னு சொல்ல வர்ற. என்னங்க அன்பு, பாசம், பற்றுதல் இந்த மாதிரி குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க. ஒரு செடிக்கு எப்படி உரம் தேவை, மண் உரம் தேவை, சாணி உரம் தேவை, இத்தனையும் போட்டு கிளறி விட்டா அந்த செடி செழிப்பு மரம். அதே தானுங்க குடும்பத்துக்கு வந்து அன்பு வேணும், பாசம் வேணும், பற்றுதல் வேணும், உண்மையான அன்பு வேணுங்க, உண்மையான பாசம் வேணும். இருந்தால் குடும்பம் சுபிட்சமாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பை.